தவிர்த்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறது குடும்ப வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதும் ஆலோசனை கேட்கணும்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் எவ்வளோ ஆலோசனை கேட்கணும். மற்றவங்க ஆலோசனைப்படி நம்ம நடந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நம்ம விழுந்து போகக்கூடிய காரியங்கள் நடக்கும். அதனால் நம்ம குடும்ப வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நம்ம கால் எடுத்து வைக்கணும்னாலும் சரி, நம்ம ஒரு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு எதுனாலும் சரி, அந்த இடத்துல ஆலோசனை ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆண்டோடைய வசனம் நம்மளோட கூட பேசி நம்மளை நேர்த்தியாக நடத்தக்கூடியது. அதனால் மற்றவங்களுடைய ஆலோசனைலாம் நடந்தோம்னாக்கி நிறைய நம்ம இழந்து போகக்கூடிய காரியங்களும் நிறைய இருக்கும் வாழ்க்கையில். நீங்கள் நம்ம நிறைய பேர் பார்க்கணும் பார்த்தீங்களா உலகத்தில். அதனால் அதுபடி நடக்கக்கூடாது. நடந்தவங்க காரியங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டோடைய வசனம் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கணும். அதை நம்ம முழுமையாக வச்சு இந்த இடத்துல நம்ம தியானிப்போம். ஆண்டு பெரிய காரியங்களே பெரிய ஆலோசனை தந்து நம்ம நடத்துவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பறை நன்றி செலுத்துகிற சுவாமி, உங்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு அர்ப்பணிக்க அந்த நாட்களிலே கேட்குற அந்த வசனங்கள் மூலமாகவும் இந்த சம்பவத்தின் மூலம் கற்றுத்தரமாக ஜெயிக்கிற சுவாமி, உங்களுடைய வளமுள்ள வார்த்தைகள் எங்களோடு கூட பேசி எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தாய்க்கா நன்றி. இன்னமும் அதிகமாக நடத்த போகிறக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வசனம் வறுமையாக திரும்ப என்று சொன்ன தேவன் அப்படியே எங்களை வசனத்தின் மூலமாக எங்களை போஷித்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் எங்களுடைய பாவங்களை எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக சிந்தப்பட்ட இரத்தம் என்று நாங்கள் உறுதியாக நம்பி விசுவாசித்து நாங்கள் ஜெபித்து ஆண்டுடைய ஆலோசனைப்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வல்லத்தமாக ஜெபிக்கிறோம். திரிகிற மயமெல்லாம் உமக்கே செலுத்துக்கிறேன். ஏசு நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறது ஒரு குடும்ப கதையை பற்றி படித்தாலும், ஆனால் அதில் நிறைய கருத்து இருக்குது. அதை நீங்கள் தியானிங்க. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறது அதை நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் ஒரு தகப்பனும் மகனும் தங்களுக்கு ஏதோ ஒரு பணம் தேவைப்படுதுன்னா, நம்ம இந்த ஆடு மாடு இதெல்லாம் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்கள்லாம் கடுகு தான். அப்போ அந்த வளர்க்கும்போது அது விற்கிறதுக்கு நமக்கு ஏதோ செலவுக்கு தேவைன்னா விற்க போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விற்கிறதுக்கு ஒரு தகப்பனும் மகனும் கிளம்புதாங்க. இது கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம யோசனை என்ன பண்ணோம்னா, அந்த குடும்பத்தில் மற்ற கணவன் பிள்ளைகள் இருந்திருக்கலாம், இல்லாட்டி மனைவி இருந்திருப்பா. அதங்கிட்டலாம் ஆலோசனை கேட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஆலோசனை கேட்டு நடந்தோம்னாக்கி கண்டிப்பாக அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க, இப்படி போகணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுபடி நடந்துட்டு அவங்க போயிருப்பாங்க, விற்றுட்டு வந்திருப்பான். ஆனால் இது அந்த ஆலோசனை இருந்த மாதிரி தெரியல. அப்போ ஒரு குடும்பத்தில் நம்ம எல்லாரும் ஆலோசனை பண்ணி நடக்கிறது, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அவர் ஆலோசனை கேட்டு நம்ம ஒரு ஆலோசனை பண்ணி இது கரெக்டு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நடக்கும் போகும்போது அது வெற்றிகரமாக இருக்கும். அப்படி நடக்காமல் இருந்த தகப்பனும் மகனுடைய கதை தான் இன்றைக்கி நம்ம இதைப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இதை தியானிக்கும். அது நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது ஆண்டவர் நமக்கு கற்று தருவார். அந்த கழுதையை விற்கிறதுக்கு போகிறாங்க, சந்தைக்கு போகிறாங்க. அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா கழுதையோட தெருவில் நடந்து கூப்பிட்டு போவாங்க பார்த்தீங்களா. அப்படியே இந்த மாடெல்லாம் நீங்கள் விற்கிறது கூப்பிட்டு போகிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே கயிறை போட்டு இழுத்துட்டு போவாங்க. அப்படி தெருவில் இழுத்துட்டு போகும்போது அங்கே சிலர் இந்த சாலையில் உரமெல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்க, பொழுது போகாமல் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பொழுது போய் வேலை வெட்டி இல்லாமல் பேசிக்கிட்டு டயத்தை பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் உட்காந்துருக்கான். அவங்க சொன்னால் தகப்பனை பார்த்து கழுதையை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருறா, பாரு இந்த முட்டாள்கள் பாரு, கழுதையை மேலே சவாரி செஞ்சுட்டு போக வேண்டியது தானே, இவன் இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறத கேட்டோன்னா அந்த தகப்பனருக்கு சரிதான், இவங்க சொல்கிறது கரெக்டு தானே, நம்ம எந்துக்கிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இழுத்துட்டு போகிறோம், நம்ம இந்த கழுதை மீது நம்ம ரெண்டு பேரும் சவாரி செஞ்சு நம்ம போயிட்டோம்னாக்கி நம்ம சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாமே, நம்ம நடந்து ஏன் இழுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த தகப்பனார் சொல்கிறாரு. சரின்ட்டு அதை ரெண்டு பேரும் ஏறி கழுதை மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு சவாரி செஞ்சு போகும்போது கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அங்கே ஒரு கடையில் கடைக்காரர் உட்காந்துருக்காரு. அந்த கடையை வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கல் நெஞ்சக்காரன், பாரு இந்த மிருகம், அதாவது ஒரு விலங்க போய் இவ்வளோ பேர் 2 எருமை மாடு மாதிரி இருந்துட்டு இப்படி ஏறி உட்காந்துட்டு போகிறீங்களே, இது தாங்க மாடா, கொஞ்சமாக அறிவு இருக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை திட்டிருக்காரு. திட்டினோடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, தகப்பனருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி, தகப்பனர் ஒன்று சொல்கிறாரு, டேய் நான் வேணால் நடந்து வரேன், நீ வேணால் உட்காந்துக்கோ, நான் உன்னை வச்சு நீ சவாரி செய், நான் இழுத்துட்டு போயிடுறேன், அப்போ ஒரு ஆள் நடந்து ஒரு ஆள் அப்படி போய் மாற்றி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாவனை கழுத்து மேலே ஏற்றி உட்கார சொல்லிட்டு இந்த ஆள் இழுத்துட்டு போகிறாரு. அங்கே ஒரு கிராம தலைவர் இருக்கார். அது கிராமங்கள்லாம் இருக்குங்களா, எல்லா தலைவர்கள் இருப்பாங்க. இந்த போகிற வழியில் போகும்போது எல்லாரும் சந்திக்க ஒரு வாய்ப்பு அந்த மனுஷனுக்கு கிடைக்கி. அப்புறம் அந்த ஆள் சொல்கிறாரு, காலம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா,
இங்கே பாரு சவாரி செஞ்சுட்டு போகிறத தகப்பன் இழுத்து போகிறான் பாரு. இந்த மகனை தகப்பன் வந்து எப்படி கொண்டு போகலாம், இந்த மகனை வந்து வச்சுட்டு இந்த தகப்பனார் வயசான காலத்தில் இப்படி இழுத்துட்டு போகிறாரு. இவ்வளோ கஷ்டமான பையங்க பாரு எப்படி இருக்கான் பாரு, அறிவுகிட்ட போயிடுவேன், சின்ன பேராக இருந்துட்டு இப்படி செய்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த கிராமத்தில் சொல்லுவார். உடனே மகனுக்கு வந்து கோவம் வந்துடும். என்னடா நம்ம அப்பா வச்சு இழுத்துட்டு போகிறேன்னு சொன்னோன்னே இப்படி நம்மளை வந்து இப்படி பேசுதானே, சின்ன பேரெலாம் இப்படி போகிறானேன்னு சொல்லி இறக்கலாம்னுட்டு உடனே அவங்க தான் நீங்கள் பார்த்து நீங்கள் கதை மேலே இருங்கப்பா, நான் இழுத்துட்டு போகிறேன், எனக்கு வாலிப வயசுங்கும் போது என்ன ஒன்றும் ஒருத்தன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனார இந்த கழுதை மேலே ஏற்றிட்டு இந்த பையன் வந்து இழுத்துட்டு போகிறான். கொஞ்சம் இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் வாலிப வயசில். இவங்கெல்லாம் போதாங்க இந்த பேர் இந்த சின்ன பையனை கழுதை இழுக்க சொல்லிட்டு இந்த வாட்ட சாட்டமாக நல்லா தானே இருக்கான், இவன் என்ன இந்த மனுஷன் கழுதை மீது சவாரி செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. அப்போ பேசணுன்னா இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. 2 பேருமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சரியாக தெரியாமல் முடிவு எடுக்காமல் அப்படி ஒருத்தராக சொல்கிறத கேட்டு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு முடிவு எடுத்து ஆண்டர்கிட்ட ஜெபித்து நம்ம வந்து ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கும்போது பெரிய காரியங்களை ஆண்டு செய்வார். ஆனால் இப்படி ரோட்டில் போகிறவங்க வரவங்க ஏதோ ஒன்று சொல்கிறான், சரி கழுதை 2 பேர் போகும்போது நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். இந்த கழுதையை 2 பேரும் மாறி ஏறினாங்களே அது தவறு தானே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கழுதையை இழுத்து தான் போய் அதை நான் விற்க போகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, நாங்கள் 2 பேரும் நடந்து போயிடுவோம்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு நடந்து போய் அவங்க விற்றுருக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எனக்கு வந்து அது தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை பார்த்துங்க. ஆனால் இது செய்கிறது வந்து கரெக்டு. அப்போது நம்ம வந்து மிருகத்தை கொண்டு போய் விற்கிறதுக்கு போகிறோம், அது வந்து எப்படி நடத்தி கூப்பிட்டு போவாங்க, சிலர் வந்து வண்டியில் வச்சு கொண்டு போவாங்க, அது அவங்கவுங்க விருப்பம் தான். மெயினாக வந்து இந்த மாடெல்லாம் விற்க போகிறவங்க ரொம்ப தூரம் வந்து 2 நாள் 3 நாள்லாம் நடத்தியே கூப்பிட்டு வருவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அதனால் அப்படி கூப்பிட்டு போகிறதுனால மிருகத்தை வந்து இவங்களும் நடந்து போகிறதுனால தப்பே கிடையாது, அதுதான் சரியான முடிவுன்ட்டு இந்த கதைக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியலை, சரியான முடிவை எடுக்கிறதுக்கு தெரியாததுனால இந்த 2 காரியங்களும் செஞ்சு எல்லோரும் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீர்மானம் எடுத்தாலும் சரி, நாம் ஆண்டவர் கொடுக்குற தீர்மானம் அடுத்தது நமக்கே தெரியும், இது எப்படி செய்யணும். நம்ம கடைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு வைங்க, அந்த இடத்துல என்ன சாமான் வாங்கணும், என்ன பொருள் நமக்கு வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம எழுதி கொண்டு போய் வாங்கிட்டு வருவோம். ஆனால் பக்கத்தில் இப்போ யாராவது வாங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இது வாங்குறீங்களான்னு சொன்னோம்னா உடனே வாங்க மாட்டோம், நம்ம அப்படி இருக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம செய்யணும். நமக்கு தோணாத மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அந்த இடத்துல நம்ம செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஆண்டுகிட்ட ஆலோசனை கேட்கணும். அடுத்தது வந்து நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம், ஏதோ ஒன்று செய்யணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம ஆலோசனை ஆண்டுகிட்ட கேட்டாலே அவரே சொல்லுவார். அதன்படி நடக்கும்போது நமக்கு ஒரு குறையும் வராது, அதில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இப்போ 2 பேரும் என்ன செய்தாங்கன்னா யோசனை பண்ணாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க இந்த முடிவு எடுத்துருக்கலாம், இவங்க மிருகத்தை கூட்டு போய் அப்படியே விற்றுருக்கலாம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அது மாதிரி அவங்க வந்து யோசனை பண்ண வரவிட்டாங்க. நீ இப்படி 2 பேர் செஞ்சாலும் இப்படி தவறுன்னு தான். அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பு எடுக்காங்க, பெரிய நீள கம்பு எடுத்து அதில் வந்து காலை வந்து 2 இடத்துலையும் கட்டிட்டு இவங்க தோளில் வச்சு அதை வந்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னாக்கி அதில் வந்து அது ஒரு இடம் போகிறோம்னா நம்ம நிறைய இடம் பார்த்துருக்கலாம். கிராமங்க சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஆற்றை கடந்து போகிறது நிறையா, அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இது ஒரு ஆற்றை கடந்து ஒரு பாலத்தை கடந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு போய் தான் விற்க போகணும் சந்தைக்கு. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ஆற்றுல நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு நிற்காங்க. எல்லாம் ஆறுனா உங்களுக்கு தெரியும், ஆற்றுல வந்து நிறைய இந்த பாலம் மாதிரிலாம் மேலே கட்டி கீழே தண்ணி போகும், அதில் குளிச்சுட்டுலாம் நிற்பாங்க. அந்த மாதிரி ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அங்கே மக்கள்லாம் வந்து இவங்க 2 பேரும் கழுத்தில், அதாவது மிருகத்தை எப்பவும் கூட்டிகிட்டு தான் போவாங்க, இவனோட கழுத்தில் கட்டி கயிறை வச்சு கட்டி கழுத்தில் தூங்கி விட்டு 2 பேரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குளிச்சுட்டு இருந்தவங்க எல்லோரும் சொன்னாங்க, பாருடா 2 முட்டாள் ஒரு கழுதையை போட்டு சுமந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேலி செஞ்சுருக்காங்க. அப்போ எப்படின்னா பார்த்து ஏதாவது தண்ணியில் குளிக்கவங்க நான்லாம் கிராம சைடில் பார்த்ததுனால பாலத்தில் எல்லாமே போகும்போது சிலர் வந்து தண்ணியை கொறி ஊற்றுவாங்க, சிலர் வந்து கல்லை தூக்கி போடுவான், சிலர் மண்ணை தூக்கி போடுவான், அந்த மாதிரிலாம் நிறைய விளையாட்டுக்கே நிறைய செய்வாங்க பார்த்தீங்களா. அப்படி என்னதே தூக்கி எரிஞ்சுட்டாங்க இவங்க. எரிஞ்சிட்டு கிண்டல் பண்ணோடனே அந்த கயிறில் கட்டிட்டு போகிற குதிரை என்ன செய்யும், மிரண்டுட்டு இப்போ குதிரையெல்லாம் பார்த்திங்கனாக்கி ஏதாவது ஒன்று நம்ம இது பண்ணிட்டோம்னாக்கி இருந்தாலும் அது ஒரு மாதிரி பாஞ்சு போகும் பார்த்திங்கன்னா, மாடு நிறையா போகும். அந்த மாதிரி போகும்போது இந்த கழுதையும் அந்த மாதிரி எகிரினோடனே இவங்களால் பிடிக்க முடியாது. ஏன்னா நடத்தி கூட்டு போனால் கயிறில் கட்டி கொண்டு போகலாம். இவன் கழுத்தில் கால் 2 கட்டி தொங்க விட்டுருக்கான் கழுத்தில், அவன் தோளில் வச்சுருக்கான். அந்த தோளில் வச்சுருக்கும் போது அது விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வந்து இது விலகி கீழே உண்டுது, தண்ணியில் உண்டுக்குது. தண்ணி வேகமாக வருது,
அங்கேருந்து வர வேகத்தில் அதை கழுதையை வந்து அடிச்சுட்டு அது போயிட்டு அது கழுதையே இழந்துட்டாங்க. கடைசி தண்ணியில் விழுந்தோடனே அதால் ஸ்பீடாக வந்து அதை அடித்து கொண்டு போனால இவன் பாலத்தில் நின்றுட்டு அழுதுட்டு நிற்கான்னு 2 பேரும். அப்போ என்ன சொன்னாங்க, நம்ம மற்றவங்க ஆலோசனை கேட்டதுனால நம்ம கழுதை இழந்துட்டோம். நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வீட்டில் யாராவது இருந்திருப்பாங்க, பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, மனைவி இருந்திருப்பா, அந்த மாதிரி கேட்டு அவன் போயிருந்தான்னாக்கே சரியான பாதையில் போயிருக்கலாம். ஆனால் அந்த ஆலோசனை கேட்காம போனதுனால அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாத்தையும் கொண்டு போனதை இழந்துட்டான், பொருளை இழந்துட்டான். அப்போ அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. ஏன்னா அடுத்த ஆலோசனை வந்து நம்ம யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறத சொல்கிறதே வந்து ஆவியானவர் உங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் நீங்கள் கேட்கணும். எல்லாரும் சொன்னதையும் கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இழந்து இந்த மாதிரி இந்த கழுதை இழந்து நின்னா பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருப்பான். அதனால் நாமளும் அந்த வாழ்க்கையில் ஆலோசனை கேட்குறது ஆண்டுகிட்ட மாத்திரம் கேட்குறதுக்கு நம்ம இருக்கணும். இதுக்கு வசனம் பார்த்திங்கன்னாக்கி நீதிமொழிகள் 15:22 நீங்கள் ஃபுல்லாக படிங்க. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமல் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். இப்போ வந்து நாங்கள் அந்த மொழிபெயர்ப்பு விவிலியம்னு சொல்லி ஒரு பைபிள்லேருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா தமிழ், சுத்த தமிழில் நம்ம படிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா எண்ணி பாராமல் செய்யும் செயல் தோல்வி அடையும். நம்ம எண்ணி பார்க்கல, இப்போ இவங்க வந்து யோசனை பண்ணி பார்த்துருக்கணும், இந்த மிருகத்தை போய் நம்ம உட்காந்துட்டு போகலாமா 2 பேரும் அப்படிங்கிற யோசனை இல்லாமல் செஞ்சதுனால அது வந்து தோல்வி அடைஞ்சிட்டு. அடுத்து வந்து பலர் திட்டமிட்டு செய்யும் செயல் வெற்றி அடையும். பலர் வந்து நம்ம மற்றவங்கள நம்ம ஒரு கூடி ஜெபிக்கலாம், இல்லாட்டா அவங்க ஒரு ஆலோசனை பண்ணலாம், செஞ்சோம்னாக்கி அது வந்து வெற்றி அடையுமாமா. அப்போது நம்ம வெற்றி அடையணுனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் வந்து யோசனை கேட்குறது, ஆலோசனை கேட்கும் பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு புரியும், நமக்கே தெரியும் இவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபத்தோடு கூட வேத வசனங்களை வாசி ஆண்டுகிட்ட ஜெபித்துட்டு அப்புறம் ஆலோசனை கேட்குறதுக்கு அவங்க ஆலோசனை சொல்லும்போது நீங்கள் கேட்கும்பொழுது அது சரியாக தவறான ஆலோசனை மற்றவங்கள்ட்ட கேட்காம நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஓட முடியாது. ஆலோசனை கேட்டு நடக்கலாம். சிலர் வந்து ஜெபிக்கிறதுக்கு ஆலோசனை கேட்டு ஜெபித்து அந்த மாதிரிலாம் போகிறவங்க அது தவறுன்னே கிடையாது, அது கரெக்டு தான். ஆனால் வந்து நீங்கள் ஆண்டுகிட்ட முதலாவது ஜெபித்துட்டு நீங்கள் போகும்பொழுது அவர் கரெக்டான ஆள்கிட்ட கொண்டே விடுவார், நம்மளை கரெக்டான பாதையில் நடத்துவார், அவர் சரியான பாதையில் நம்மளை கொண்டு போகிறாருங்கிற ஒரு நிச்சயம் வந்து நமக்கே தெரியும். ஆவியானவர் ஒரு மிஷினரி கதை சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு இடத்துக்கு தெரியாத ஒரு காடு மாதிரி இருக்க ஒரு மலைக்கு போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துலலாம் போய் அவங்களுக்கு புதுசாக அவருக்கும் வந்து வண்டி ஓட்டு போகிறவருக்கும் தெரியல, அவ்வளோ புதுசாக இருக்குது, தெரியலிங்க ஐயா அப்படின்ட்டு. சரி யார்கிட்டயே கேட்டு போயிடலாம், நம்ம மீட்டிங் போகிறோம், நம்ம யார்கிட்டயே கேட்டு போயிடலான்னு சொல்லி அவர் பெரிய தைரியசாலி அவர் இருந்துக்கிட்டார். நம்மளுக்கு போகிற வழியில் பூரா அந்த போக வேண்டிய ஊருடைய ஒரு வழி எத்தனை கிலோமீட்டர் போகணுங்கிறதுலாம் எல்லாம் கீச்சி அழிச்சிமா போட்டு உடச்சி அந்த மாதிரி போட்டிருக்காமா. இப்போ இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. போக ஒருத்தரே கேட்டோம்னா அவங்க இந்த ஒவ்வொரு வழியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தோம்னா இவருக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கும்போது ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் இந்த வழியை பார்த்து போகக்கூடாது, உங்களுக்கு இத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறத கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து கீச்சு வச்சுருப்பாங்க, அதை வந்து நீங்கள் சரியான ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா கரெக்டான ஊருக்கு நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே தேடி பார்த்தா ஒரு கல் அவங்க நிஜமாகவே நட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கல் இவங்க தன்னாலே சின்ன பையங்க கல்லெல்லாம் மாட்டி அதில் என்னட்டே எழுதி கீச்சு வச்சுருக்கிறது, அதை பார்த்து போக முடியாமல் இருந்தவங்க இப்போ அந்த சரியான கல்லை பார்த்ததுனால அவங்க சரியான ஊருக்கு போனேன்னு சொன்னார். அப்போது ஆண்டவர் வந்து நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு சொன்னாருன்னு சொன்னார் நேராக போகணுன்னு. அந்த மாதிரி ஆவியானவற்று நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு அப்புறம் தான் மற்றவங்க யோசனை சரியாக தவறான்னு நம்ம நிதானிக்க முடியும். அதனால் நம்ம வந்து ஆலோசனை எப்பவுமே நம்ம குடும்பங்கள்னாலும் பிரச்சனைகள்னாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டு நாம் மற்ற காரியங்களை செய்யும்பொழுது நமக்கு எல்லாமே வெற்றிகரமாக நம்மளுக்கு முடியும். இப்படி வெற்றியாக முடிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை, அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய அழைப்பு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நம்ம வாழறதுக்கு இன்றைக்கி நீங்கள் அர்ப்பணிங்க. இவங்க செஞ்ச தவறை செய்யாதபடி ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க இன்றைக்கி ஆண்டவர் உதவி செய்ய நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையும் செய்வார்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்பி நம்ம வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி தவறுகள் செய்தது எல்லாருக்குமே நிறைய காரியங்களில் நடக்குது, நிறைய வாழ்க்கையில் நடக்குதுனால அந்த காரியங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம்.
உந்தன் சுயமதியே நெறி உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. உந்தன் சுயமதியே நெறி உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. தோட்டதம் ஆலோசனை படியே தொடர்ந்திட்டமதா நடவாதே, தீய கேட்ட வழியில் இல்லாதே, அது தீதே அது தீதே அது தீதே அது தீதே. உந்தன் சுயமதியே நெறி உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. நான் எனும் எண்ணமதால் பிறரை அவமானிப்பது வெகு பாவம், அதின் மேனிக்குமே தேவ கோபம், மனஸ்தாபம் 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 மனஸ்தாபம். உந்தன் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. இப்போ நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே ஆலோசனை நாங்கள் யாரிடமோ போய் கேட்டு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தவறி விழுந்து விடாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரே நடந்து செல்ல எங்களுக்கு இன்றைக்கு நாளிலே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், நீங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவர் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்க எங்களுக்கு ஆவியான உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி இதுதான் சரி என்று நாங்கள் ஓடாதபடி அப்படி ஓடுவோம் என்றால் ஆண்டவரே எங்களை சரி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்டில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் தான் ஆலோசனை கர்த்தர், நீங்கள் தான் சரியான பாதையிலே எங்களை கொண்டு போவீங்க என்று ஆண்டவரே அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் அநேகர் எழும்பத்தக்கதாக இந்த நாட்களில் நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் தியானித்த அந்த கதையின் மூலமாக ஆண்டவரே, இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவரே அவங்க எப்படி சென்றாங்க ஆண்டவரே, சொந்த விருப்பத்தின்படி ஆண்டவரே போய் ஆண்டவரே மற்றவருடைய ஆலோசனைப்படி சென்று ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து போனாங்களே, அப்படி இழந்து போகாதபடி தகப்பனுடைய ஆண்டவரே கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசிலே இந்த குடும்ப வாழ்க்கையானாலும் சரி எந்த காரியமானாலும் சரி ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்த வேண்டிய காரியங்களை தேவன் நடத்துவார் என்ற அந்த விசுவாசிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க தேவன் தாமே கிருபை செய்யுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த நாட்களை அப்படியே நீ நடத்தி செல்ல போறதா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பாலமுள்ள கரம் எங்களை நடத்தி செல்வதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆவியானவர் வழிநடத்துவதை நாங்கள் கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. எதிராக வருகிற சத்துருவின் திட்டங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரை முறியடிக்க தேவ ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறபடியாக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே எல்லாவற்றையும் தகப்பனை நேர்த்தியாய் செய்து முடித்து எங்களை தலைகளை உயர்த்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. ஆண்டவரே எல்லா வேதனைகள் எல்லாமான பாடுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை அகற்ற என் தேவன் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார் என்ற அந்த விசுவாசிலே இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை ஆசீர்வித்து எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான பாதையிலே நாங்கள் செல்ல எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களுக்கு வழிநடத்த உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்க எங்களை ஆண்டவரை தயார் செய்ய எங்களுக்கு நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை உங்களுடைய வளமுள்ள பிரசன்னம் உங்களுடைய தயவு எங்களுக்கு ஆண்டவரே வேணுமானதாய் போதுமானதாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். காரியம்
வரைக்கும் இத்தனால் எங்களை மூடி மறைத்து உங்களுடைய அன்பின் கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறேன். தோளின் மேலே வைத்து சுமந்து தேகிற ஆண்டவரே செல்கிற தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஆலோசனையை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் நடக்க அதுக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு கற்றுத்தாங்க. வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை வளர்த்தமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாரும். என்ன தேவையோ ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்களுடைய ஆலோசனைப்படி நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட அவருடைய வாழ்க்கையை நீ பொறுப்படுத்திக்கணுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஏற்பணிக்கணும். உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உங்களுடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் தியானித்து ஆண்டவரை பெற்றுக்கொள்வதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நாட்களை ஒவ்வொரு நாளும் எங்களை தந்து வழிநடத்தத்தக்கதாக எங்களை ஜெபிக்கிறோம். எடுத்து நிற்கிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடி சூழ்நிலையை மாற்றுகிற தேவனுடைய வளமுள்ள வசனத்தை நாங்கள் தியானித்து அதன்படி நடந்து செல்ல எங்களுக்கு ஒரு நாள் நீ கற்றுத்தரமாக ஜெபிக்கிறோம். அதிலே வளர்ந்து பிறகு எங்களுக்கு நீ போதுமான ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வளமுள்ள கருத்தில் ஏற்படுகிற பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே இந்த நேரத்தின் தந்தபடி நான் நன்றி ஜெபித்து ஆண்டவரை பதில் கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு தந்திருக்க இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் உடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வலுத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.